ஹாய் गाइस எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Amazonல இருந்து gift வந்திருக்குன்னு நினைப்பீங்க. நம்ம ஓல்ட் போட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ண போறோம். அதாவது மெமரிஸ் எல்லாமே நம்ம ரீகலெக்ட் பண்ண போறோம். இந்த அதாவது அப்படியே வச்சாதாச்சும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் தான் பிரித்து பார்க்க போறோம். என்னுடைய ஓல்டு போட்டோஸ், அது போக நம்ம கேமராமேனுடைய ஓல்டு போட்டோஸ் சிலதும் இதில் இருக்கிறது என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோ, திஸ் ஃபோட்டோ நான் அப்படியே இங்கே பக்கம் உங்களுக்கு வரும். இந்த ஃபோட்டோவில் வந்து நான் குட்டி குழந்த மாதிரி ரெண்டாவதாக நின்றுட்டு இருக்கேன். அது பக்கத்தில் இருப்பது ரெண்டாவது நானா, அண்ட் அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் வாக்கிங்லாம் வரும். அப்போ அவருமே யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவரோட லிங்க்கு கொடுக்க முடியாதுல, பேர் எங்கேயாச்சும் போட்டுடுறேன். அண்ட் அடுத்தது அவன் பேர் என்ன, சாலமன். அதுக்கு அடுத்தபடியாக கார்த்திகேயன், அப்புறம் ஆலிவர், அப்புறம் உமேஷோட இப்போ ஃபோட்டோ இருக்கான்னு தெரியல. அவன் அப்போதைக்கும் இப்போதைக்கும் செம்மையாக மாறி இருக்கான். அண்ட் அதுக்கு அடுத்ததாக முகேஷ் கண்ணா. அப்புறம் நம்ம இன்னொரு கேமராமேன் அங்கே இருக்காரு. அவரு அப்போ இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் அப்படியே கம்பேரிசன் போடுறேன் பாருங்களேன். அவர் அப்படியா இருந்தாருன்ற மாதிரி தெரியவே தெரியாது. அந்த மாதிரி குட்டி குழந்தையா இருக்காரு. இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எடுத்தது தான் வந்து இது. ஸோ அடுத்த ஃபோட்டோஸ் அடுத்து ஆர்டரா போமா. அடுத்தது வந்து நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் எதுவுமே சைடில் வரும். இதில் நான் அப்படியே அள்ளி வந்துருக்கேன். இப்போ இதுக்குமே வந்து அவ்வளோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாங்க, செகண்டுக்கும் தேர்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. செகண்டுக்கும் தேர்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். அது வந்து அவங்க தான் இதுலேயும் இருக்காங்க. சேம் சந்தோஷ் தான் அப்படியே மாறிட்டான். அதில் வந்து பல்லெல்லாம் அப்படியே வச்சிருந்தா, இதில் அந்த பொட்டு பல்லு எல்லாமே மாறி போயிடுச்சு. இதில் யோகேஷ் இருக்கானா, நம்ம கேமராமேன் யோகேஷ் இருக்காப்புல, சைடில் இந்த மூலையில் இருக்காப்புல யோகேஷ் அப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு. அண்டு அடுத்தது இன்னும் நிறைய குரூப் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போதைக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நான் வந்து 2019-2020 படித்தேன். அப்போ வந்து நிறைய பேர் ஆயிட்டாங்க. சந்தோஷ், திஸ் இஸ் சந்தோஷ் ராஜ், அதாவது சந்தோஷ் ராஜ். அது இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இவன் அப்போ அடையாளமே தெரியாத மாதிரி மாறி இருக்கான் இப்போ. அண்ட் அடுத்தது நான் இதுல இருந்தா மாதிரியே தான் இப்போ போகிறேன். நம்ம அப்புறம் கேமராமேன் இருக்காரு. கேமராமேன். ஓகே, ஸ்கூலோடைய குரூப் ஃபோட்டோஸ் அவள் தான். இந்த 3 தான் ஸ்கூலோடைய குரூப் ஃபோட்டோஸ். அண்ட் அடுத்ததாக ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வரும். நம்ம ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்படியே இப்போ பாருங்க ஃபோட்டோ சைடில் வரும். இருந்துச்சா, முருகர் வேஷம் போட்டேன். ஸோ திஸ் ஃபோட்டோ எப்போ போட்டேன்னு தெரில. 2012 வந்து போட்டிருக்கேன். பின்னாடி எழுதியிருக்கீங்க 2012 நான் முருகர் வேஷம் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்த ஃபோட்டோ அடுத்தது 2013. அடுத்த வருஷம் 2013 இதான் பாரதிதாசனா, பாரதியார் வேஷம் அப்படியே ஃபோட்டோ வந்துருச்சு பார்த்தீங்களா. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாரதியார் வேஷம் போட்டேன். அதுக்கான ஃபோட்டோ இது. அண்ட் அடுத்தது இந்த ஃபேன்சி ட்ரெஸ்லேயும் நடுவில் ஒன்று வந்துச்சு. இது யாருன்னா எங்க ஆயா தாத்தா, எங்க அம்மாவோட அம்மா அப்பா அவங்களுடைய போட்டோவும் உள்ள வந்து மாட்டிச்சு. அடுத்தது இதுல வந்து இன்னும் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட போட்டோஸ் தான் தனியா இருக்கு. நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இதுக்கு அடுத்த கேட்டகரி போட்டோ. இது இந்த போட்டோ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த பாரதியாரோட இது நாங்கள் ஸ்கூலில் எடுத்தது. அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே அப்படியே இருக்கும், ஸ்கூல் பேக்ரவுண்ட். அதில் வந்து இந்த பேக்ரவுண்ட்லாம் அது ஸ்டூடியோவில் எடுத்தது, இது ஸ்கூலில் எடுத்தது. ஸோ அடுத்தது அவ்வளோதான் ஃபேன்சி ட்ரெஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அண்ட் அடுத்தபடியாக ஸ்கூலில் நார்மலாக அந்த ஆனுவல் டே, அப்புறம் நம்ம டியூஷன் எடுத்தது இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டியூஷன் காணோம், இன்னும் டியூஷன். ஸோ ஏதோ ஒன்று நம்ம ஸ்கூலில் இந்த ஆனுவல் டேக்கு, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ
இது வந்து ரிப்பப்ளிக் டே 2017 வந்து நான் கராத்தே கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஏதோ பண்ணியிருந்த பல்து அதுக்கு ஏதோ குத்துக்கிறாங்க. இது வந்து 2017 நான் வாங்கினேன் ஒரு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே தனியாக அது சர்டிஃபிகேட்ஸே ஏகப்பட்டது கிடக்குது ஸ்கூலில் வாங்கினது, கராத்தே கிளாஸில் வாங்கினதுன்னு சொல்லிட்டு. அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. அடுத்தது 2016 நம்ம நடுவில் கொலாப்ஸ் ஆகிடுது. 2016 இதுவுமே ரிப்பப்ளிக் டே. 2016 ரிப்பப்ளிக் டேக்கு இது எதுக்கு வாங்கினேன்னு தெரில. ஆனால் எதுக்கும் கொடுத்துக்கிறாங்க, எதுக்கு தாங்கன்னு தெரில. ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ். அண்ட் அடுத்தது 2014 என்னன்னா இந்த ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் கிராஜுவேஷன் ஒன்று வைப்பாங்க. அந்த யூகேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது வைப்பாங்க. ஸோ அப்போ வாங்கினது தான் இது. இதுக்கான சர்டிஃபிகேட்டுமே அந்த இப்போ ஒரு ஃபோட்டோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அதுவுமே இப்போ என்கிட்ட இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு ஸ்கூலில் கொடுத்து திருப்பி வாங்கி வச்சுப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் அதே ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் இது வந்து சீஃப் கெஸ்ட், இது யாரும் தெரியாது. ஓகே, அடுத்தது இதில் இருந்து ஆனுவல் டே ஃபோட்டோக்கள். சரிங்க, நான் இந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது அங்கே தான் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொடுங்க கேமராமேன். ஓகே, இதோ இருக்கே அந்த சர்டிஃபிகேட்டுமே ஃபோட்டோ எடுத்து அப்படியே போடுற பாருங்க. இப்போ இதுதான் எப்போ வாங்க, இந்த எந்த வருஷம் 2014 வாங்குதா அந்த சர்டிஃபிகேட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே ஃபோட்டோஸ் ஆரம்பிக்குது, ஸ்கூல் ஆனுவல் டேஸ். இது வந்து எப்போ, இந்த வருஷம் இது எந்த இயர்னு போடல. ஆனால் 27th ஆனுவல் டே இது. இதில் நான் எங்கே இருக்கேன், லாஸ்ட்ல இருக்கிறேன். இது வந்து இந்த பஞ்சாபி டான்ஸ் மாதிரி இருக்கும், பல்லே டான்ஸ். அது காரணம் இது கையில் கச்சிப்பாங்க கட்டிட்டு நிற்கிறேன். அண்ட் இது எல்லாமே நமது நண்பர்கள். இது வந்து டான்ஸு கிடையாது, ரைம்ஸு. அந்த டான்ஸ் காஸ்டியூம் போட்டுட்டு ரைம்ஸில் வந்து இது பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபோட்டோ மாதிரி தான், ரைம்ஸ் முடிச்சுட்டு கடைசியாக சொல்லுவாங்க, கடைசியாக நிற்க வச்சு எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பாங்களா அது. அண்ட் அடுத்த ஃபோட்டோ அந்த டான்ஸ் பல்லே டான்ஸ் அப்போ ஆடினப்ப எடுத்த அந்த ஃபோட்டோ இது. அண்ட் அடுத்தது வந்து 26th, இது வந்து 27th. இப்போ பார்த்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஆனுவல் டே எல்லாமே 27th ஆனுவல் டே. இது வந்து 26th எல்லாமே ஆர்டர் கலாப்ஸ் ஆயிருக்கு. 26th ஆனுவல் டே வந்து இது எடுத்தது. இது கோட் ஷூட். இந்த கோட் ஷூட் வந்து என்ன கதைன்னா, ஸ்கூல்லேயே எடுத்து கொடுத்துட்டாங்க கோட் ஷூட். நம்ம கோட் ஷூட்டு காசு மட்டும் கொடுத்தா போதும். இப்போவுமே அந்த கோட் ஷூட் இருக்கா இல்லை அட்ரஸ் கொடுத்துட்டேன்னான்னு தெரில. அந்த கோட் ஷூட் இருந்தது, எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம காசு கொடுத்துட்டு அவங்களே கோட் ஷூட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அது அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. அப்புறம் இது வந்து 30th ஆனுவல் டே 2017 எடுத்தது இந்த ஃபோட்டோ. இது வந்து ஐ திங்க் எம்ஜிஆர் பாட்டு, இந்த தாய் இல்லாமல் நான் இல்லை அந்த பாட்டுக்கு ஆடினது. ஓகே, அடுத்தது வந்து இதுதான் சரியான ஃபோட்டோ. 2016 எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன், இதில் வேறு யாரும் நமக்கு அடையாளம் தெரியல. அப்புறம் சந்தோஷ் ஜி இருக்காரு, சந்தோஷ் ஜி. இது வந்து இந்த சோட்டா பீம், சோட்டா பீமா டோரா புஜியா ஏதோ சோட்டா பீம் டோரா புஜின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுக்கு டோரா புஜி சோட்டா பீம் ஏதோ ஒன்று, அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினது அந்த ஃபோட்டோ. அண்ட் திருப்பி இதுவுமே அந்த பல்லே டான்ஸ் ஃபோட்டோ தான். திருப்பி அந்த கோட் ஷூட் போட்டது. நம்ம அடுத்தது சைல்டுஹுட் ஃபோட்டோஸ்க்கு போவோம். சைல்டுஹுட் ஃபோட்டோஸ்க்கு முன்னாடி இன்னொன்று போயிடும். சைல்டுஹுட் ஃபோட்டோஸ்க்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ. இது வந்து எப்போனா ஸ்கூல் வச்சு டியூஷன் ஆனுவல் டே. இது வந்து டியூஷனோட ஆனுவல் டே. இதுதான் நம்ம பிரெண்ட் வந்து கேட்டுட்டு இருந்தாப்பல. இப்போ இவர் இந்த டியூஷனில் தான் படிக்கிறாரு. இப்போ இந்த டியூஷன் வேற மாதிரி ஆயிடுச்சு. கிட்ஸ் ஸ்கூலாக மாறிடுச்சு இந்த டியூஷன். சந்தோஷ் ஆச்சு. கிட்ஸ் ஸ்கூலாக இந்த டியூஷன் வந்து இப்போ கிட்ஸ் ஸ்கூலாக மாறி இப்போ அதே டியூஷனில் அதே மிஸ் கிட்ட நமது நண்பர் படிக்கிறாரு. அவர் கேட்ட இந்த ஃபோட்டோ அவருக்கு அப்படியே இங்கே போடுறேன் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் தான். அப்போவுமே நம்ம ஆடி இருக்கும். அப்போவுமே நான் ஒரு பெரிய டான்ஸர், இப்போ தான் டான்ஸ் ஆடுறதில்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம சைல்டுஹுட் ஃபோட்டோஸ்க்கு செல்வோம். டாடான் டாடான் டாடான்
இப்போ பாருங்க ஒரு போட்டோ வருதா, இந்த போட்டோல யாருன்னு கண்டுபிடிங்க. வேற யாரு அது? நான் தான் அந்த பையன்டை. அது அந்த பையன் நான் தான். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நானி. அது சின்ன வயசுல எப்போ எடுத்தது. நான் அதோ அழுது இருக்கேன், கையில சோப்பு டப்பா குத்துன்னு அழுவாம உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சு அழுவாம உட்கார வச்சு ஒரு போட்டோ. இன்னொரு போட்டோ இருக்கும் வாயில பூரியோட. இந்த போட்டோவா என்னன்னு தெரியல, வாயில பூரி இருக்கிற போட்டோ. அது வந்து எங்க மாமா கல்யாணத்துல எடுத்ததான் பூரியோட. இது பூரி இல்லை, இது எப்போ எடுத்ததுன்னு தெரியல, சோப்பு டப்பா வச்சு எடுத்துக்கிறாங்க. அண்ட் அடுத்தது இதுல ஒரு 2 பசங்க தெரியுவாங்க பாத்தீங்களா, குட்டி குட்டியா. அதுல அந்த பூலாம் வச்சு ரத்த குடுமி போட்டிருக்காரு, அவர் தான் நம்ம இப்ப இருக்கிற கேமராமேன் கிஷோர். நம்ம கேமராமேன் கிஷோர் பாத்தீங்களா இப்போ எப்படி குட்டியோண்டுக்கிறாருன்னு. இப்போ நான் இன்னொரு போட்டோ அப்படியே சைட்ல போடுறேன் பாருங்க. இந்த 2 போட்டோஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. இந்த சைட்ல ரெட் கலர் ஷர்ட் போட்டுக்கிறவரு கிஷோர், இந்த சைட்ல என்ன கலர் ஷர்ட், ஏதோ ஒரு கலர் ஷர்ட்டை போட்டுன்னு இருப்பாப்பல. இந்த சைட்ல இருக்கிற போட்டோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன். 2 பேரும் பிரதர்ஸ். 2 பேரும் மூஞ்சும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கு. 2 பேரும் மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்கு. அண்ட் அடுத்தது இப்போ ஒரு குழந்தை தெரியும் பாருங்க, ஒரு மாதிரி மக்களா நடக்க முடியாம நடந்துகிட்டு ஒரு குழந்தை. அந்த குழந்தை யாருன்னா அதுவும் நம்ம கேமராமேன் கிஷோர் தான். பார்த்துக்கோங்க, கேமராமேனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அவன் பர்த்டேக்கு ஸ்டோரி போட யூஸ் ஆகும். ஸோ ஓகே, இருட்டாயிடுச்சு, மூஞ்சி தெரிதான்னு கூட தெரில. நம்ம கேமராமேன் மூலையை போய் உட்காந்துக்கிறாரு, கேமரா மட்டும் அங்கே வச்சு விட்டு. அவர் வந்து நிற்க முடியலையா, சோம்பேறித்தனமாக இருக்கும் அவருக்கு. அதனால அவர் வச்சுட்டு ஒரு மூலையாக போய் உட்காந்துட்டு இருக்காரு. என்னுடைய பழைய சர்டிஃபிகேட்ல எடுத்து பார்த்துட்டு இருக்காப்புல. அண்ட் கொசுமி கிடைக்குது. இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். 2வது நாள் ஷூட் எடுத்துன்னுக்குறோம். நேற்று வந்து ஒரு சிறப்பான சம்பவம் ஆயிடுச்சு. காலைல உட்காந்து ஒரு 2 வாரத்தை தான் பேசினேன். அப்போயே நம்ம கேமராமேனை கூப்பிட்டேன் ஒரு 9 மணிக்கு. நான் விளையாட போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அப்பயே நினச்சேன் இன்னைக்கு எப்படி வீடியோ எடுத்தாங்க மாதிரிதான்னு. திருப்பி அவரே வந்து கூப்பிட்டாரு வீடியோ எடுக்கலான்னு. வந்து உட்காந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு பேசுகிறேன். ரோலிங் சேர் உடஞ்சி போச்சு. உடஞ்சிச்சு மீன்ஸ் ஆல்ரெடி அது கிராக் விட்டு தான் இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் கிராக் அதிகமாக டெவலப் ஆயிடுச்சு. அதனால நேற்று வீடியோ எடுக்க முடியல. அது போக மழை வேறு. பேக்ரவுண்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ தெரியும், ஒன்றும் அந்த டெக்கரேஷன்லாம் கைட்டாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ அவள் தான். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த மூஞ்சிகள்லாம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் தென் இஸ் பாய் ஃப்ரம் சஞ்சய் டேட்டர் அண்ட் டீம். பாய்.